ஆயர்க்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கோபிகா பாவனையிலே பாவை நோன்பை தொடங்கியிருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அந்த தோழிகள் எல்லோரும் இங்கே பாவை நோன்பை தொடங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே ஒரு தோழி ஒரு சந்தேகத்தை எழுப்பினாளாம். எவ்வளவு பெரிய காரியத்தை நாம் தொடங்கியிருக்கிறோமே, நாம் எல்லோரும் சிறுவர்கள் சிறுமியர்கள், இப்படி நாம் தொடங்கியிருக்கிற காரியத்திற்கு தடை ஏற்பட்டால் என்ன செய்வது, அந்த தடையை போக்குவதற்காக என்ன பரிகாரம் நாம் செய்வது என்ன ஒரு சந்தேகத்தை எழுப்பினாளாம். நல்ல காரியம் என்று ஆரம்பித்தாலே அதற்கு தடை ஏற்பட்டுவிடும். உண்மையே பேசக்கூடியவனான தசரதன் அவன் என்ன பண்ணான், ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று அவன் ஆரம்பித்தான். எங்கெந்தோ வந்தால் கூனி என்று அவள் கெடுத்து விட்டாள் அந்த பட்டாபிஷேகத்தை. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது, நல்ல காரியம் செய்தால் தடை ஏற்படும் என்று தெரிகிறது. நாம் ஒரு உயர்ந்த காரியத்தை ஆரம்பித்திருக்கிறோம், இதற்கு தடை ஏற்பட்டால் என்ன ஆகும் என்று கேட்டாளாம். அதற்கு பதில் சொல்வதுதான் இந்த பாசுரம், இன்றைய பாசுரம். என்ன பதில் என்னால், மற்ற காரியங்களிலெல்லாம் தடை ஏற்படுகிறது என்னால் அதற்கு நம்முடைய பாபங்கள் காரணம், பாபத்தின் காரணமாக தடை ஏற்படுகிறது. நாம் இப்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய காரியம் நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாமங்களை சொல்லுதல். அந்த நாமங்களை சொன்னாலே எத்தனையோ ஜென்மங்களாக நாம் பண்ணியிருக்கக்கூடிய பாபங்கள் அது தொலையும். அப்படி எத்தனையோ ஜென்மங்களாக நாம் பண்ணியிருக்கக்கூடிய பாபங்களையே தொலைக்கக்கூடிய இந்த நாம சங்கீர்த்தனமானது அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு தடையாக வரக்கூடிய பாபங்களை தொலைக்காதா என்ன என்று அதையே சமாதானமாக தெரிவிக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே. மாயனை மண்ணு வடமதுரமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பு செப்பேலோரெம்பாவாய். மாயனை என்னால் ரொம்ப ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் செய்யக்கூடிய எம்பெருமானை, எம்பெருமான் கண்ணபிரான் அவன் பிறந்தது அது ஒரு மாயம், மதுரையிலிருந்து ஆய்ப்பாடிக்கு போனது அது ஒரு மாயம், ஆய்ப்பாடியிலே வளர்ந்தது அது ஒரு மாயம், பாரத போர் நடத்தியது அது ஒரு மாயம், பார்த்த சாரதியாக இருந்தது ஒரு மாயம், பாண்டவ தூதனாக இருந்தது ஒரு மாயம், என்ன எப்படி என்று பார்த்து கொண்டே போகிறா போலே அவனுடைய அவதாரத்திலே எல்லாமே மாயம். அப்படி ஆச்சரியமான சேட்டிதங்களை செய்யக்கூடியவன் கண்ணபிரான். மண்ணு வடமதுரை மைந்தனை, வடமதுரைக்குண்டான ஒரு பெருமை என்னால் வாமன அவதார காலத்திலே மதுரையிலே சித்தாசிரமத்திலே வாமனன் தவம் புரிந்திருக்கிறான். ராமாவதார காலத்திலே ராமனுடைய தம்பியான சத்ருக்னன் அவன் மதுரா நகரத்தை ஆண்டிருக்கிறான். அப்படி பகவத் சம்பந்தம் மாறாத இந்த மதுரா நகரத்துக்கு என்ன பெருமை என்னால் கண்ணன் அந்த ஊரிலேயே அவதரித்தான். மண்ணு வடமதுரை மைந்தனை, அதற்கு மேலே தூய பெருநீர் யமுனை துறைவனை, யமுனைக்கு ஒரு தூய்மையான யமுனை என்று பெயர் சூட்டுகிறாள் ஆண்டாள். என்ன தூய்மை, கம்சனுடைய மாளிகையை தொட்டுக்கொண்டே செல்கிறது அந்த யமுனா நதி. ஆனால் கம்சனிடத்திலே கொஞ்சம் கூட பயப்படாமல் வசுதேவர் கண்ணபிரானை எடுத்து சென்றபோது, ஆய்ப்பாடிக்கு எடுத்து சென்றபோது கொஞ்சம் கூட பயப்படாமல் வழிவிட்டது. பகவானுக்கு கைங்கரியம் என்று வந்துவிட்டால் நாம் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, யாரை பற்றியும் கவலைப்படாமல் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த விஷயம் இங்கே உணர்த்தப்படுகிறது. தூய பெருநீர் யமுனை துறைவனை, கண்ணன் எப்பொழுதும் எங்கே இருப்பான், யமுனை துறையிலே பெண்களோடு அவன் இருப்பான், அங்கேயே தான் குளிப்பான், அங்கேயே தான் இருப்பான், அங்கேயே தான் விளையாட்டு, எல்லாம் அங்கேயே தான். அப்படி தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் பரமபதத்திலே பிரகாசிக்கவே இல்லை, எல்லாம் பகல் விளக்கு போலே இருந்தன. அவனுடைய எளிமை குணங்கள் எல்லாம் அங்கே பிரகாசிக்க முடியாமல் போனதற்கு என்ன காரணம், அங்கே தாழ்ந்தவர்களே கிடையாது. அந்த குணங்களெல்லாம் எப்பொழுது பிரகாசிக்கிறது என்னால் திருவாய்ப்பாடியிலே அவன் வந்தபொழுதுதானே, இங்கே தானே தாழ்ந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள், இங்கே பிரகாசிக்கின்றன. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, அந்த குலத்திற்கே ஒரு விளக்காய் தோன்றியவன் எம்பெருமான்.
வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி என்று ராமபிரானை சொல்கிறா போலே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயை குடல் விளக்கம் செய்தவன், பெத்த வயத்துக்கு பட்டங்கட்டினவன் கண்ணபிரான், என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெத்த வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடீகேசா என்று பெரியாழ்வார் கொண்டாடுகிறார் யசோதா பாவனையிலே. அப்படி அந்த தாய்க்கு தன்னுடைய சேட்டிதங்களை எல்லாம் காட்டி 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 அவன் அவளை சந்தோஷப்படுத்தினான் கண்ணபிரான் என்று பார்க்கிறோம். அதற்கு மேலே தாமோதரனை, தாமோதரன் என்னால் என்ன அர்த்தம்? அந்த ஒவ்வொரு நாளும் அவன் ஒவ்வொரு வீட்டுக்காக சென்று வெண்ணையை திருடினான், பாலை திருடினான், தயிரை திருடினான் என்று ஒவ்வொருவரும் வந்து யசோதையினிடத்திலே முறையிடுகிறார்கள். யசோதையும் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒவ்வொரு விதமான தண்டனையை கொடுக்கிறாள். ஒரு நாள் என்ன பண்ணாள் யசோதை? அவனை உரலோடு கட்டி போட்டாள். அப்படி கட்டி போட்ட காலத்திலே எதி சக்னோஷி கச்ச துவம் அதிசஞ்சல சேஷ்டிதா என்று, இப்பொழுது முடிந்தால் நீ தப்பித்துக்கொள் பார்க்கலாம் என்று சொன்னாள். முதலிலே தப்பித்து விடலாம் என்று தான் நினைத்தான் கண்ணன். ஆனால் அந்த சொல்லாலே அவள் கட்டின பிற்பாடு அவனுக்கு தப்பித்து போக மனம் வரவில்லை. அடியவர்களுக்கு ஆட்பட்டவன் என்று அவன் காட்ட வேண்டுமென்னால் இதுதான் சரியான தருணம். தாமோதரன் என்கிற திருநாமம் நமக்கு ஏற்பட வேண்டும். எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றன, சகசிரநாமங்கள் இருக்கின்றன. ஆனால் தாமோதரன் என்கிற நாமத்தை வேண்டி அவன் என்ன பண்ணான்? தாமோதரன் என்னால் என்ன அர்த்தம்? அந்த வயத்திலே தழும்பை அடையாளமாக உடையவன், அதற்கு தான் தாமோதரன் என்று அந்த திருநாமத்திற்கு அர்த்தம். அப்படி அந்த திருநாமம் வேண்டும் என்பதற்காக மத்துரு கடவெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே என்ன ஆழ்வார் நம்ம ஆழ்வார் உருகுகிறார். அதுபோலே அந்த தாம்பினுடைய அடையாளத்தை தன்னுடைய வயத்திலே அவன் வைத்து கொண்டிருக்கிறான். தாமோதரனாக ஆனான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது. தூயோமாய் என்னால், தூயோமாய் என்னால் நன்றாக குளித்து விட்டு வர வேண்டுமா என்னால், அது இல்லை. உள்ளம் தூய்மை, அகந்தூய்மையை பற்றி இங்கே பேசுகிறார்கள், புறந்தூய்மையை பற்றி சொல்லவில்லை. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது. பகவானிடத்திலே கைங்கரியத்தையே வேண்டி அவனிடத்திலே வேறு பிரயோஜனத்தை கருதாமல் வந்தால் அது தூய்மை. அப்படி தூமலர் தூவித்தொழுது நல்ல மலர்களாலே அவனை அர்ச்சித்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, நம்முடைய முக்கரணங்கள் மனம் மொழி மெய் என்று சொல்கிறோமே, முக்கரணங்களாலும் அவனையே நினைத்து அவனுக்கே கைங்கரியம் பண்ணி நாம் வாழ்ந்தால் என்ன ஆகும்? போய பிழையும் புகுதருவான் நின்னனவும். ஏற்கனவே நாம் செய்த மலை போன்ற பாவங்கள், இதற்கு மேலே நாம் நம்மை அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் என்ன ஆகும் என்னால் தீயினில் தூசாகும், நெருப்பிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும். எம்பெருமானுடைய நாமத்தை சொன்னால் அது நம்முடைய அத்தனை பாபங்களையும் தொலைக்கும் என்கிற உயர்ந்த வேதாந்த கருத்தை இந்த பாசுரத்திலே ரொம்ப எளிமையாக நமக்கு தெரிவித்திருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.